அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் பத்தி சொல்லிடுறேன். கமிங் 26th ஏப்ரல் 26th மார்னிங் 11 or 11:30 அந்த இன்பிட்வீன் இந்த டைமுக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது நான் வந்து கிளாஸ் என்ரோல் பண்ணவங்களும் அதுக்கு நியராக இருக்கும்போது உங்களுக்கு லிங்க் அந்த டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும். மற்ற கிளாஸ் எல்லாமே ஈவினிங் 7 to 8 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமு நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்கும்போது முடிவு டிசைட் பண்ணிடலாம் என்ன டைமுங்கிறது. ஓகேங்களா? என்னென்ன டாபிக்ங்கிறது இதுதான் நம்ம எடுக்கிறது. இது மேக்ஸ் பேஸ்டு மட்டும்தான், டோட்டலி மேக்ஸ். ஓகேங்களா? அது பேஸில் இருக்கும். எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாமே நான் டாபிக் அனுப்பிச்சிட்டேன். ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், 25 மெம்பர்ஸ் மட்டும் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு பேட்ச்க்கு. ஏன்னா அதிக பேர் வந்தால் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தெரியாமல் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்க அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஒரு சிலர். அதனால் 25 மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம பேட்சில் அலோவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 25 மெம்பர்ஸ் வரவங்க நம்ம என்ரோல் பண்ணிப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள வருவோம். ஃபஸ்ட்டு எஃப்ஐடி என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்கள், இன்னும் 7,41,000 பையில் இருக்காங்க. ஆனால் நேற்று பாருங்கள் 1,87,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. மார்க்கெட் அப்பு எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடர் நம்மளை போல இருக்கிறவங்க எகென்ஸ்டா பண்றாங்க மார்க்கெட்டுக்குன்னு பாருங்க. அதே ப்ரோ ட்ரேடர் பாருங்க, எக்ஸாக்டா அவங்க ரெண்டு பேரும் இவங்களும் சேர்ந்து பை பண்ணிட்டாங்க, இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட்ல இவங்க செல் எப்போ மாறுறாங்களோ அப்பதான் பை வரும். ஆனா இன்னும் எவ்வளவு இருக்காங்க, இவ்வளவு கான்ட்ராக்ட் பையில தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் சேஞ்சஸ் ஆனாதான் ஃபர்தர் பெரிய மூமெண்ட் அப்சைட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல இவங்க சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முடிந்த போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல என்ன வேணா மாறிடலாம். ஓகேங்களா? இது ஒரு அடிஷனல் டூல் வேணா பயன்படுத்திக்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு டாபிக் வரும். இன்னைக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாம் இந்த வீடியோ தினமும் கொடுக்கறது நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டுமே. இதை வைத்து நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல் டூல். நீங்க சிந்திக்கணும். யூடியூப் ஆகிறவங்க மார்க்கெட்டை பற்றி என்னடா ஒரு வித்தியாசமா மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் தராம இதுல கொடுக்குறாரு, எப்படி மார்க்கெட் டைரக்ஷன் இதை வச்சு சொல்றாருன்னு சிந்திக்கணும் என்பதற்காக தான். இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இது ஒரு அடிஷனல் டூல். இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு 22,800 கால் 228 228 ருபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தா 22,800 கால் 228 ருபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும். அதே 22,800 ருபீஸ் ரெசன்ஸ் எடுத்துட்டா மார்க்கெட் இறங்கும். இப்போ 228 இருக்கும்போது நீங்க உங்க டிசிஷன் எடுங்க. அது மட்டுமல்ல, அது இங்கிருந்து போனா ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்து போகணும். அதே போல கீழே வந்தாலும் அதே போலதான் சப்போர்ட் எடுக்கணும், அதை பிரேக் பண்ணிட்டு. அது போல 1000 பாயிண்ட் எப்படி ஏறும் மேக்ஸ், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லாமே மேக்ஸ். அதை சார்ந்த டைரக்ஷன் இருக்கும். இந்த 228 வரும்போது உங்க டிசிஷனை நீங்க எடுங்க, எந்த பக்கம் முடிவு பண்ணலாம். நீங்க நாம எதுவுமே பார்க்கல, வேல்யூஸ், ரூல்ஸ், என்ட்ரிஸ், எக்ஸிட், டார்கெட், இதுதான் நம்ம ரூல். இதை மேக்ஸ் படியே வந்துடும். முன்னாடியே கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோம். இதை லைவ்ல போய் இதை மாற்ற அதை மாற்றாங்கிற கான்செப்டே கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கல, ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கல, ட்ரெண்ட் லைனை பார்க்கல, எலியர் வேவ் பார்க்கல, நியூஸை கேட்கல. இப்பவே என்ன ஆகுது, இந்த ப்ரைஸே வரல, என்ன பண்ணிட்டோம், இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க எங்க போனாலும் எங்க அந்த ப்ரைஸ் வேற ப்ரைஸ் இருக்கும், அங்க அதை எடுத்துக்கும். வேற ப்ரைஸ் இருக்கும், அதை எடுத்துக்கும், அதை கன்சிடர் பண்ணிட்டு போயிடுவாங்க. யூடியூப் பார்க்குறவங்க அங்க இருக்கும்போது டிசைட் பண்ணீங்கன்னா உங்க ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். கரெக்டான என்ட்ரியை சூஸ் பண்ணீங்கன்னா எந்த டைரக்ஷன் உங்க டெக்னிக் நீங்க என்ன வேணா பண்ணணும். நம்ம பியூர் மேக்ஸ். இது போல யூடியூப்ல சொல்றாங்க இல்லையா, இப்ப நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இது சரியா நடக்குதா, ஒருத்தர்கிட்ட கிளாஸ்க்கே போனாலும் அதை படிச்சது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆனாதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.